எஸ். ராமகிருஷ்ணனின் கேள்விக்குறி. வாசிப்பது ஸ்மார்ட் பவி. தலைப்பு: அறிந்த தவறு. கேள்வி எண் 15. எதுக்காக இவ்வளவு அவசரம்? இந்த நூற்றாண்டின் தீர்க்க முடியாத நோய்களில் ஒன்று அவசரம். வீடு, பணியிடம், பேருந்து, மின்சார ரயில், வணிக வளாகம், பள்ளி, கோயில், வங்கி, மருத்துவமனை, தியேட்டர் என எங்கும் அவசரம் பொங்கி வழிகிறது. சிறியவர்கள் பெரியவர்கள் என பேதமில்லாமல் இந்த நோய்க்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எதற்காக இவ்வளவு அவசரம் என்று ஒருபோதும் நம்மை நாமே கேட்டுக்கொண்டதில்லை. அவசரம் வைரஸ் கிருமிகளை விடவும் மோசமானது. அது உடலுக்குள் புகுந்த மறுநிமிடம் கை கால்கள் தாமே உதறத் துவங்கி விடுகின்றன. முகம் சிவந்து விடுகிறது. உடல் நடுங்க துவங்குகிறது. கோபம், ஆத்திரம், கவலை என்று உணர்ச்சிகளின் தடுமாற்றத்துக்கு மூல காரணமாக இருப்பது அவசரம்தான். வாழ்க்கையின் வேகம் அதிகமாகிவிட்டது. நிம்மதியை தொலைத்துவிட்டு பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வேதனைப்படாத மனிதர்களே இல்லை. இதற்கான முக்கிய காரணம் சக மனிதன் மீது நம்பிக்கை இல்லாமல் போனதும், திட்டமிடப்படாத வாழ்வும், எதையும் உடனே அடைந்துவிட வேண்டும் என்ற ஆசையுமே. அன்றாடம் நடக்கும் சாலை விபத்துக்களையும் இள வயதில் ஏற்படும் துர்மரணங்களையும் பெயர் தெரியாத நோய்களையும் காணும்போது மனதில் மின்னலென தோன்றி மறைகிறது இந்த கேள்வி: எதற்காக இவ்வளவு அவசரம்? கரும்பை சுவைப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சுவைக்க வேண்டிய வாழ்க்கையை லேகியம் விழுங்குவது போல நாவில் படாமலே விழுங்கிக் கொண்டிருக்கிறோமோ? ஏன்? தினசரி வாழ்வு நமக்கு ருசிகரமாக இல்லை. நெருக்கடியும் பரபரப்பும் காரணமில்லாத பயமும் நம் மீது தொற்றிக் கொண்டிருக்கின்றன. எல்லா வீடுகளிலும் காலை நேரம் ஒன்று போலவே இருக்கிறது. பள்ளிக்கு நேரமாச்சு என்று ஒரு பக்கம் பிள்ளைகளும், அலுவலகம் போவதற்காக பஸ்ஸோ ரயிலோ பிடிக்க வேண்டும் என்று ஆண்களும், பெண்களும் கிடைத்ததை சாப்பிட்டு ஈரத்தலையோடும் அப்பி கிடக்கும் பாதி தூக்கத்தோடும் அவசர அவசரமாக சாலையை கடந்து பேருந்தில் இடிபட்டு நசுங்கி செல்கிறார்கள். இப்படி இயந்திர பொம்மைகள் போல வாழும் நமது அவசர வாழ்வின் பொருள்தான் என்ன? சில நாட்களுக்கு முன் மின்சார ரயிலில் 30 வயதை கடந்த ஒரு பெண்ணை பார்த்தேன். அலுவலகம் செல்லும் காலை நேர கூட்டத்தின் நெருக்கடிக்குள்ளாக தனது ஈரத்தலையை சிறிய கர்ச்சிஃபால் துடைத்தபடியே நின்றிருந்தார். யாராவது கொஞ்சம் இடம் கொடுத்தால் போதும் என்பது போல அவரது முகபாவத்தில் வலி தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு ஸ்டேஷன் வருவதற்கு முன்பும் உட்கார்ந்திருப்பவர்கள் யாரேனும் எழுகிறார்களா என்று பார்த்து கொண்டிருந்தார். ஒரு வழியாக ரயில் மாம்பலம் வந்தபோது அவருக்கு சீட் கிடைத்தது. நுனியில் உட்கார்ந்தபடியே அவசரமாக தனது டிஃபன் பாக்ஸை ஹேண்ட்பேக்கில் இருந்து எடுத்து பிரித்து சாப்பிட முனைந்தார். டிஃபன் பாக்ஸ் திறந்து கொள்ளவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் நகத்தை கொடுத்து திறக்க முயன்றார். பலனில்லை. அவர் டிஃபன் பாக்ஸை திறக்க போராடுவதை அந்த கம்பார்ட்மெண்ட்டே பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் யாரும் அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவரும் நிமிர்ந்து பார்க்க கூச்சப்பட்டவர் போல தலை கவிழ்ந்தபடியே உதட்டை கடித்துக்கொண்டு முழு பலத்தை பயன்படுத்தி டிஃபன் பாக்ஸை படார் என திறந்தார். மூடி திறந்து உள்ளிருந்த சாப்பாடு முழுவதும் அப்படியே அவர் காலடியில் கொட்டியது. சாம்பார் சாதத்தின் வாசனை அந்த இடம் முழுவதும் பரவியது. வெள்ளை பூசணி துண்டுகளும் பூண்டு ஊறுகாயும் அவர் செருப்பில் ஒட்டிக்கொண்டன. முகம் வெளிரி போய் அவசர அவசரமாக குனிந்து கீழே கொட்டிய சாதம் முழுவதையும் அள்ளி ஓடும் ரயிலின் ஜன்னலுக்கு வெளியே போட்டார்.
இது வழக்கமாக நடக்கிற செயல் என்பது போல பயணிகள் பேப்பர் படித்தபடியும் செல்போன் பேசியபடியும் இருந்தார்கள். அவர் முகத்தில் பசி அப்பி கிடந்தது. அலுவலகத்துக்கு நேரமாகிவிட்டது. இனி வழியில் கூட சாப்பிட முடியாது என்ற வேதனை பீறிட்டது. தன்னை மீறி வரும் அழுகையை மற்றவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்று ஜன்னலின் இரும்பு கம்பிகளை வெறித்து பார்த்தபடி வந்தார் அந்த பெண்மணி. அவர் காலடியில் சிந்தி கிடந்தன பருக்கைகள். என் மனதில் சொல்ல முடியாத வலியும் துக்கமும் உருவானது. எதற்காக இந்த பெண் சாப்பிடக்கூட நேரமில்லாமல் வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்? என்ன அவசரம் இது? எதை சாதிப்பதற்காக இப்படி பரபரப்பாக அலைகிறார்? பசி பூசி அவர் முகத்தை ஏன் மற்றவர்கள் கவனம் கொள்ள மறுக்கிறார்கள்? ரோட் ரோலரின் அடியில் சிக்கிக் கொண்ட நாணயம் சாலையில் பதிந்து போய் எடுக்க முடியாமல் ஆகிவிடுவது போல நமது வாழ்க்கையும் ஏதோ ஒரு பற்சக்கரத்தின் கீழ் நசுங்கிவிட்டதா? ரயில் பார்க் ஸ்டேஷனில் வந்து இறங்கியதும் விடுவிடுவென அவர் வெளியேறி கூட்டத்தில் நடந்து போனார். கடந்து செல்லும் மனித முகங்களில் ஆற்றில் தானும் கலந்துவிட்டது போல அவர் போவதை பார்த்தபோது நகர வாழ்வின் கசப்பு முகத்தில் அரைந்தது. சாலையோர சப்வேயில் படிக்கட்டில் உட்கார்ந்து கையேந்தும் பிச்சைக்காரன் கூட இதைவிட அமைதியாகவும் அவசரமின்றியும் தனது நாட்களை கழிக்கிறான். படுக்க இடமில்லாமல் சாலையில் உறங்குபவர்கள் கூட மாலை நேரங்களை ரேடியோ கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுடன் விளையாடிக்கொண்டு யாவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேலை, பணம், ஆசைகள் என்று மாயமானை துரத்தித் திரியும் மத்தியதர வர்க்கம் எதையும் அடைய முடியாமலும் அடைந்ததை அனுபவிக்க முடியாமலும் திரிசங்கு போல மிதக்கிறது. அவசரம் அவர்கள் வயதின் மென்மையை அழித்து விடுகிறது. தோற்றத்தில் மட்டுமின்றி சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் சலிப்பு தொற்றிக் கொண்டு விடுகிறது. யோசிக்கையில் தோன்றுகிறது, இது ஒரு தனிப்பட்ட பெண்ணின் வலி மட்டுமல்ல. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கில் ஆண்களும் பெண்களும் இதே நெருக்கடியைத்தான் ஆளாகிறார்கள். யோசிக்கையில் தோன்றுகிறது, இது ஒரு தனிப்பட்ட பெண்ணின் வலி மட்டுமல்ல. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கில் ஆண்களும் பெண்களும் இதே நெருக்கடிக்குத்தான் ஆளாகிறார்கள். பணி சார்ந்த அவசரம் தவிர்க்க முடியாததுதான். ஆனால் எல்லா நேரங்களிலும் படபடப்பாகவும் நிம்மதியின்றியும் ஏன் இருக்க வேண்டும் என்று தெரியவில்லை. வண்ணத்து பூச்சி ஒரு பூவிலிருந்து தேன் எடுப்பதற்காக எங்கெங்கோ சுற்றி அலைகிறது. ஆனால் தேனுள்ள பூவை கண்டுவிட்டாலோ அதை சுற்றி வந்து உணர்கொம்புகளால் தேனை உறிஞ்சி அப்படியே கிரகடிக்கிறது. ஒரு துளி தேன் என்றாலும் அதன் சுவையை ருசிக்கும் வண்ணத்து பூச்சியின் லயிப்பு ஏன் மனிதர்களுக்கு வருவதே இல்லை? பொறுமையோடு சிலந்தி தன் வலையை பின்னுகிறது. அதன் வேகத்தில் விருட்சங்கள் வளர்கின்றன. இயற்கை எதற்கும் அவசரம் காட்டுவதே இல்லை. முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி காட்டுக்குள் நின்ற நிலையில் தவம் செய்து கொண்டிருந்தார். பறவைகள் அவரின் தலையிலும் தோளிலும் உட்கார்ந்து கொண்டு பயமின்றி இளைப்பாறிச் சென்றன. இதனால் அந்த துறவியிடம் ஏதோ மாய சக்தி இருக்கிறது என்று நம்பி அவரிடம் சீடர்களாக சேர்வதற்கு பலரும் முயற்சி செய்தார்கள். ஓர் இளைஞன் அந்த துறவியிடம் சென்று, மனிதர்களை கண்டால் பயந்து ஓடும் பறவைகள் உங்களிடம் மட்டும் எப்படி இவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றன என்று கேட்டான். அவர் பதில் சொல்லாமல் புன்னகை மட்டுமே செய்தார். அங்கேயே இருந்த அவரைப் போல தானும் பறவைகளை வசியப்படுத்த பழக வேண்டியதுதான் என்று முடிவு செய்த இளைஞன் அவரைப் போலவே நிற்கத் துவங்கினான். ஒரு பறவை கூட அவனை நெருங்கி வரவே இல்லை. அவன் தன் மீது இலைகளை போர்த்தி கொண்ட போதும் பறவைகள் நெருங்கவில்லை.
சில வருடங்கள் அங்கேயே இருந்தும் அவனால் பறவைகளை தன் தோளின் அமரச் செய்ய முடியவில்லை. ஓரிரவு துறவியிடம், இதற்கான பதில் தெரியாவிட்டால் இப்போதே ஆற்றில் குதித்து சாகப் போகிறேன் என்றான். துறவி சிரித்தபடியே, புயலில் சிக்கிய மரத்தைப் போல உன் மனது எப்போதும் மிக வேகமாக அசைந்தபடியே இருக்கிறது. பதற்றம் மற்றும் பொறுமையின்மைதான் உன்னை பறவைகளை விட்டு விலக்கி வைத்திருக்கிறது. கூழாங்கல்லைப் போல உள்ளுக்குள் ஈரத்தோடும் வெளியில் சலனமில்லாமலும் இருந்தால் பறவைகள் உன்னை தாமே தேடி வரும் என்றார். பறவைகளை விடுங்கள். நமது வீட்டில் உள்ளவர்கள், நண்பர்கள், உடன் பணியாற்றுபவர்கள் என்று எவரோடும் நமக்கு இணக்கமில்லாத சூழல் உருவானதற்கான காரணமும் இதுதானில்லையா? கேள்வி எண் 16. ஒரு ஆளாலே என்ன செய்ய முடியும்? பதிலோடு நாளை சந்திக்கிறேன். நன்றிகளுடன் ஸ்மார்ட் பவி.